நடந்து முடிந்த ஓட்டு எண்ணிக்கையின்படி சிந்தாமணியை விட மீனா முத்து இருங்க கொஞ்சம் இருங்க. சிந்தாமணியை விட மீனா முத்து 48 ஓட்டுகள் பின்தங்கி உள்ளார். ஜெயிக்க போறோம். என்ன மீனா 48 ஓட்டு வித்தியாசங்கிறாங்க. பலகுடல கடைசி வரைக்கும் பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம், நம்புங்க. நான் லேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மீனா, நீங்க கவலைப்படாதீங்க. தோத்தாலும் நீங்க இவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கீங்க, நிறைய ஓட்டு வாங்கிருக்கீங்க. இதுவே பெரிய விஷயம். ஏன் தோத்துட்டோன்னு அதுக்குள்ள முடிவு பண்றீங்க? வின் பண்ணுவோம். ஆமா, என் அக்கா கண்டிப்பா ஜெயிப்பா. அக்கா நீ தைரியமா இரு, நம்ம ஜெயிப்போம். நம்ம தான் ஜெயிக்க போறோம் பாரு. அவங்க தோக்க தான் போறாங்க. மீனா மீனா சிந்தாமணி சிந்தாமணி மீனா 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 சிந்தாமணி. இறுதிக்கட்ட வாக்கு எண்ணிக்கையின்படி மீனா முத்துவை விட சிந்தாமணி 72 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. கவுண்டிங் பண்ண வேண்டியது இன்னொரு பெட்டி பேலன்ஸ் இருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, சிந்தாதிரிப்பேட்டை பெட்டி என்னன்னு உள்ள போங்க. போலாம் சார். வாங்க சார். அக்கா கவலைப்படாத. சார் பாருங்க பாருங்கம்மா. மீனா 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 சிந்தாமணி சிந்தாமணி மீனா 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 சிந்தாமணி 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 சிந்தாமணி. அக்கா, என்னக்கா இன்னொரு பெட்டி இருக்குன்னு சொல்றாங்க? டேய், சிந்தாதிரிப்பேட்டை நம்ம ஏரியாடா. அங்கேயும் நம்ம தான் அதிகமா வாங்கிருப்போம். அங்கதான் நம்ம நிறைய பேருக்கு வட்டிக்கு கடன் கொடுப்போம். அதனால எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கலக்குறக்கா. மாமா, ஆல்ரெடி ரொம்ப பின்னாடி இருக்கும். இந்த ஏரியாலாவது லீடிங்ல வரும் அவங்களை விட. அடே, அந்த ஏரியால தான் இந்த சிந்தாமணி வட்டி குட்டி எல்லாரும் மிரட்டி இருக்கு. அவங்க எல்லாம் ஓட்லயே அவங்க கோவத்தை காட்டியிருப்பாங்க. நம்பிக்கை இருங்க, நம்ம தான் ஜெயிப்போம். ஐயோ, மீனா 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 கடைசி கட்ட வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றது. தேர்தல் முடிவுகள். வெற்றி முடிவு சிந்தா சிந்தாதிரிப்பேட்டை வாக்குகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. சிந்தாமணியை விட 12 வாக்குகள் அதிகம் பெற்று பூ வியாபாரிகள் சங்க தலைவியாக மீனா முத்து வெற்றி பெற்றுள்ளார். சிரிக்காடல்ல. போடு போடு, எடுத்து போடு, எடுத்து போடுங்க, போடுங்க. சங்க தலைவி மீனா, சங்க தலைவி மீனா, சங்க தலைவி மீனா. மழை போடுங்க. நன்றிக்கா. மீனா, மீனா, இங்க வாங்க, வாங்க.
நான் தான் சொன்னேன் நியாயம் தான் ஜெயிக்கும்னு. நான் ஜெயிக்கலைங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்து கூட. மீனா நீ தான் ஜெயிப்பன்னு தெரியும். சிந்தாமணி அதிக வட்டி கொடுத்து எல்லாரையும் பிழிஞ்சு எடுப்பாங்க. கொடுங்கண்ணா. சிந்தாதிரிப்பேட்டையில என்னங்க ஒரு எடுத்து வளகாப்பு ஃபங்க்ஷனை ஷீலா எடுத்திருந்தா. அத இந்த சிந்தாமணி தட்டி பறிச்சுட்டாங்க. அண்ணே, மீனா பிறந்த நாள் கான்ட்ராக்ட் ஒன்னு எடுத்திருந்தால, நம்ம பொற்கொடி அவ புள்ள ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லாததுனால அத மீனா விட்டு கொடுத்துட்டா. அந்த நல்ல எண்ணம், அந்த நல்ல மனசுனாலதான் நீ ஜெயிச்சிருக்க. சங்க தலைவி வாழ்க! சங்க தலைவி வாழ்க! 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 அசைக்க முடியாத எங்கள் சங்க தலைவி! நேர்மையான வெற்றி பெற்ற எங்கள் சங்க தலைவி! பூவியாவாரிகள் சங்க தலைவி! எங்கள் சங்க தலைவி! பூவியாவாரிகள் சங்க தலைவி! வெற்றி பெற்ற எங்கள் சங்க தலைவி! ஆமா பர்சே, மீனா சாதாரண ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கல, மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம். இதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒரு பெருமை தானே. நானும் ஒரு சங்க தலைவியினுடைய மாமனார். நான் வரேன், நீ எப்ப வேணாலும் வா. நான் சாயந்தரம் அங்க வருவேன், அப்ப நம்ம சந்திப்போம். ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம வீட்டு மருமகன் ஜெயிச்சிட்டார்ல. மீனா எப்படி ஜெயிச்சது? இதுங்க ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணிருக்கோங்கடா. இந்த ஏமாத்துற வேலையெல்லாம் உன் ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு தான் வரும். மீனா நேர்மையா அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறான். அப்பா அப்பா தங்கத் தலைவி வந்தாச்சுப்பா. ஆமா வாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்து போன் பண்ணி சொன்னான், அப்பவே நான் சந்தோஷமாயிட்டேன். வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சரியா? பெரியப்பா, இந்த எலெக்ஷன் ரொம்ப டஃபா இருந்துச்சு. மீனா ஜெயிக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா கடவுள் மீனா பக்கம் தான் இருக்காரு. பெரியமா, மீனாவை உங்க மருமகன் சொல்றதுக்கு நீங்க பெருமைப்படணும். அதெல்லாம் அம்மா மனசுக்குள்ளேயே உச்சி குளிர்ந்து போயிருப்பாங்க தங்கச்சி. அண்ணா, இந்த பெருமையெல்லாம் உங்களால தானே. நான் என்னமா பண்ணேன்? இந்த வீட்டுக்கு மீனாவை கூட்டிட்டு வந்தது நீங்க தான். அவ தொடர்ந்து பூ வியாபாரம் பண்றதுக்கு அனுமதிச்சதும் நீங்க தான். இப்போ இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அனுமதிச்சதும் நீங்க தான். அதனாலதான் மீனா இவ்ளோ முன்னேறி இருக்கா. அனுமதிக்கிறது நான் யாருமா? ஆணும் பொண்ணு ரெண்டும் ஒண்ணுதான். அவங்களுக்கு இருக்கிற ஆசை கனவு எல்லாம் ஒரே மாதிரி தான். பொண்ணுங்க சுதந்திரமா அவங்க இஷ்டத்துக்கு செய்யணும். அவங்களுக்கு நம்ம அனுமதி எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற சுதந்திரத்தை பறிக்காம இருந்தாவே போதும். சூப்பரா சொன்னீங்க பெரியப்பா. அப்பா எப்பவுமே எல்லாத்தையும் கரெக்டா தான் பேசுவாரு. எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பாரு. ஆனா என்ன, இங்க ஒரு பொண்ணோட சுதந்திரத்தை பறிக்கிறது இன்னொரு பொண்ணா தான் இருக்கிறாங்க. மாமா, இந்த வீட்ல உங்களோட சப்போர்ட் அக்காக்கு இருக்கிறதுனாலதான் இவ்வளவும் பண்ண முடியுது. என்னுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் எப்பவுமே மீனாவுக்கு இருக்குமா? மாமா, அக்கா தோக்கணும்னு நிறைய பேர் என்னென்னமோ சதி பண்ணாங்க மாமா. அம்மா கொஞ்சம் நஞ்சம் சரியா பண்ணாங்க. மீனா பேரை கெடுக்கிறது, லஞ்சம் கொடுக்கறது, அவளை கத்தியால குத்துறது, சில பேர் போஸ்டர்லாம் கிழிச்சாங்க. என்ன, மீனா ஜெயிக்கணும்னு வேலை பார்த்தவங்க விட அவ தோக்கணும்னு வேலை பார்த்தவங்க தான் அதிகம். ஆனா அதான் எல்லாத்தையும் தாண்டி எப்படி கேட்டா ஜெயிச்சிட்டா வரும் மாமா. அதான் நான் சோதனைகளை தாண்டி வந்து ஜெயிக்கிறதா சாதனையே. கரெக்டா சொன்னப்பா, மீனா சாதிச்சிட்டாப்பா. மாமா, என்ன ஆசீர்வாதம் அப்படியே பண்ணுங்க. அத்தை, விஜயா. நீங்களும் வாங்க. பெரியமா, மீனா கூப்பிடுறாங்கல்ல, உங்க மருமக ஜெயிச்சிருக்காங்க, வாங்க. விஜயா, நம்ம மருமக தலைவி ஆயிட்டா. ஆசீர்வாதம் பண்ணுவா. என்ன பெருசா சட்டமன்ற தேர்தல ஜெயிச்சா தலைவி ஆயிட்டா? என்ன ஒரு 200-300 ஓட்டு அவ்வளவுதானே. இது மாதிரி ஜெயிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் ஆசீர்வாதம் அவங்க விடுப்பா, நீ ஆசீர்வாதம் பண்ணுப்பா, அது போதும்பா. அண்ணா இருங்கண்ணா, வரேன். பெரியமா, மீனா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்க பிளஸ் பண்ணாம இங்க வந்து நிக்கிறீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்கல்ல, நானும் ரொம்ப பாராட்டினா மேற்கொண்டு அவளுக்கு இன்னும் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் வராம போயிடும்ல. அதெல்லாம் பரவாயில்ல பெரியமா, ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் அவங்க இன்னும் வளருவாங்க. நீங்க வந்து பிளஸ் பண்ணுங்க, வாங்க பெரியமா. இல்லம்மா, நான் வரேன் போ. இவ வேற என்னமா டக்குனு இவகிட்ட இப்படி மாத்தி பேசிட்டீங்க? அவ தாண்டா உனக்காக அமெரிக்கால இருந்து பொண்ணை கொண்டு வந்திருக்கா. அவகிட்ட பார்த்து தாண்டா நடந்துக்கணும், அப்புறம் அந்த சம்பந்தம் வராம போயிடும். அதுவும் கரெக்ட் தான்மா. வா. அப்பா அதிசயத்தை பாத்தியாப்பா? தங்கச்சி, என் அம்மா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, ஆனா உன் பேச்சை கேட்டு வெளில வந்து நிக்கிறாங்க. கையில நிறைய வித்த வச்சிருக்க போல நீ. இப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா வேண்டாமா? ஏப்பா, ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், ஏண்டா நீயும் விடற, நீ என்ன ஜெயிச்சியா? ஏய், என் பொண்ணு ஜெயிச்சா எனக்கு பெருமை தான்டா. நான் உழுவண்டா. அப்படா, அப்பா நீ ஆசீர்வாதம் பண்ணுப்பா.